ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாட்னி செகண்ட் இருக்குது அலைட் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் மெட்டலர்ஜினா என்னென்னு பார்க்க போகிறோம். தென் கால்சினேஷன், ரோஸ்டிங் அண்ட் ஸ்மெல்ட்டிங் இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டைட்டானியம் அண்ட் கோபால்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜென்ரல் மெட்டலர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஜென்ரல் மெட்டலர்ஜியில் வந்து மினரல்ஸ் அண்ட் வுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மினரல்ஸ் அப்படின்னும் போது இது வந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு நேச்சராக கிடைக்கக்கூடியது தான் நம்ம மினரல்ஸ் சொல்கிறோம். ஓர்ஸ் அப்படின்னும் போது மினரல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து தான் நமக்கு ஓர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. தென் இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது மினரல்ஸு அண்ட் ஓர்ஸ் இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மினரல்ஸில் வந்து நமக்கு மெட்டலோட பர்சன்டேஜ் வந்து லோவாக இருக்கும். லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் தான் நம்ம அதில் மினரல்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் ஓர்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் வந்து அதிகமாக நமக்கு மெட்டல் பர்சன்டேஜ் நம்ம ஓர்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மினரல்ஸ் கண்டெய்ன் லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல், ஓர்ஸில் பார்த்தோம்னா ஓர்ஸ் கண்டெய்ன் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ். இதில் வந்து எல்லா மினரலும் ஓர்னு சொல்ல முடியாது, பட் எல்லா ஓர்ஸும் மினரல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓர்ஸ் அப்படின்னும் போது தாதுக்கள் தான் சொல்கிறோம். ஸோ தென் மெட்டல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது மினரல்ஸில். இதுவே நம்ம ஓர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மெட்டல்ஸை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டலர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மெட்டலர்ஜி அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம மெட்டலர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 3 ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னும் போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், ஐசோலேஷன் ஆஃப் த மெட்டல்ஸ், ரீஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மெட்டல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னும் போது அதுக்கான நேம் வந்து ஓர் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் அண்டு கல், மண் இந்த மாதிரி தேவையற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அனதர் நேம் தான் ஓர் ட்ரெஸ்ஸிங்கு. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அது எதனால் அப்படின்னா வந்து அந்த தாதுக்களோட தன்மையை பொறுத்து தான் நம்ம எப்படி அதை பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஓர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணலாங்கிறது அந்த தாதுவோட தன்மையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கால்சினேஷன், ரோஸ்டிங் அண்ட் ஸ்மெல்ட்டிங் இதை பற்றி பார்க்க போகிறோம். கால்சினேஷன் போது இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் த ஓர் பிலோ இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். த volatile impurities are removed and the ore is converted into oxide by the removal of H2O, carbon dioxide, etc. ஸோ கார்பனேட் அண்ட் ஆக்சைடு அண்ட் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி தாதுக்கள் எல்லாமே ஜென்ரலாக நமக்கு கால்சினேட் பண்ணும்போது நமக்கு அதில் இருக்க அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதோட மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு ஃபைனலாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம கால்சினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ரோஸ்டிங் பார்க்கும்போது ரோஸ்டிங் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் த ஓர் ஸ்ட்ராங்லி இஸ் எக்ஸஸ் ஆஃப் ஏர். இதில் கால்சினேஷன் மெத்தடில் பார்க்கும்போது நம்ம ஓர் ஹீட் பண்ணும்போது ஏர் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். இதில் ரோஸ்டிங் மெத்தடில் பார்க்கும்போது நமக்கு ஏர் வந்து ரொம்ப எக்ஸஸாக அதிகமாக இருக்குது. இதில் வந்து சல்ஃபைட் ஓர் வந்து ஜென்ரலாக நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு அதோட ஏர் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ டியூரிங் ரோஸ்டிங் தி இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்டு. அது ரோஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ கால்சினேஷன் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏர் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். அதாவது தாதுக்களை நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் வந்து ஏர் ஆப்சன்ஸாக இருக்குது. அதில் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் அதாவது இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நமக்கு ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். வாட்டர் மாலிகுலும் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிட்டு தான் நமக்கு அது ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இதில் ரோஸ்டிங் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் ரோஸ்ட் பண்ணும்போதே அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிட்டு அது டைரெக்டாக நமக்கு ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரோஸ்டிங்கில் வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு ஆக்சைடு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஆக்சைடு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு 4 இது எப்படி ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆக்சிடைசிங் ரோஸ்டிங், சல்ஃபடைசிங் ரோஸ்டிங், குளோரோடைசிங் ரோஸ்டிங், ரெடியூசிங் ரோஸ்டிங் இந்த 4 டைப் யூஸ் பண்ணி, அதாவது 4 டைப்பை எப்படி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தாதுக்களோட தன்மையை பொறுத்து தான், அதோட கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து நமக்கு அதோட ரோஸ்டிங் மெத்தட்ஸும் நமக்கு டிஃபர் ஆகும். தென் ஸ்மெல்ட்டிங் பார்க்கும்போது
ஸ்மெல்ட்டிங்கில் வந்து ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா நம்ம ஆல்ரெடி கால்சினேஷன் அண்ட் ரோஸ்டிங் இது ரெண்டுமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டைப்லேயும் நமக்கு தாதுக்களை பிரிச்செடுக்கிறதுக்கு நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவைப்படுது. அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் தான் நம்ம கார்பனாக யூஸ் பண்ணுறோம். அதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டைட்டானியம் அண்ட் கோபால்ட். இதில் டைட்டானியம் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, கோபால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ண போகிறோங்கிறத அதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டைட்டானியம் போது அதில் டைட்டானியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 4 இம்பார்ட்டன்ட் தாதுக்கள் நமக்கு தேவைப்படுது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா இல்மினைட், ருட்டைல், டைட்டமைட், ரிவோஸ்கைட், இந்த மாதிரி 4 முக்கியமான தாதுக்கள் இருந்தால் நம்ம டைட்டானியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னும் போது இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ், அல்கலி ஃபியூஷன் ப்ராசஸ் அண்ட் குளோரினேஷன் ப்ராசஸ். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நடந்தது நம்ம டைட்டானியத்தை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டைட்டானியம் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா டைட்டானியம் டை ஆக்சைட்லேருந்து டைட்டானியத்தை தனியாக நம்ம செப்பரேட் பண்ண தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து அயானை ரிமூவ் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம்னா டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தோம்னா செப்பரேஷன் ஆஃப் டைட்டானியம் ஃப்ரம் த மினரல் ஆஸ் டைட்டானியம் டை ஆக்சைடு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் அயான். தேர்ட் ஸ்டெப் ரிடக்ஷன் ஆஃப் டைட்டானியம் டை ஆக்சைடு. ஸோ ஸ்டெப் 1ல் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து ஆசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஆசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ், அல்கலி ஃபியூஷன் ப்ராசஸ், குளோரினேஷன் ப்ராசஸ், இது மூணுமே நமக்கு இன்வால்வ் ஆகும் டைட்டானியம் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அது இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ செப்பரேஷன் ஆஃப் டைட்டானியம் டை ஆக்சைடு. ஸோ ஆசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. இதில் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம நல்ல தூளாக்கப்பட்ட ஒரு ஓர் எடுத்துக்கிறோம். ஃபைன்லி பவுடர் இல்மினைட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஓர்ன்றது ஒரு 4 ஓர் சொல்லியிருந்தோம். அதுலேருந்து எல்மினைட் ஓர் நல்லா தூள் பண்ணி பவுடர் மாதிரி இருக்கும். அந்த இல்மினைட் பவுடர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுக்கு மேலே அது கூட நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணும்போது ஏதாவது ஃபெரிக் சல்ஃபேட் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு ரிடக்ஷன் நடக்கும்போது அயான் மட்டும் ரிமூவ் ஆகிடும். அப்படி அயான் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஃபைனலாக நமக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் ரிமூவ் ஆகும். ஃபெரஸ் சல்ஃபேட் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து FeSO4 வந்து டைல்யூட் பண்ணுறதுக்காக வாட்டர் மாலிகூல் ஆட் பண்ணுவோம். வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணுவோம். பாயில் பண்ணும்போது நமக்கு ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற ப்ரிசிபிடேட் தான் TiO2 அண்ட் டூ மாலிகூல் ஆஃப் வாட்டர். இதிலேருந்து நம்ம இன்னும் நல்லா ஹீட் பண்ணணும். ப்ரிசிபிடேட் தான் இது. இந்த ப்ரிசிபிடேட்டை இன்னும் நல்லா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு டைட்டானியம் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் அயான். ஃபார்ம் ஆன அந்த டைட்டானியம் டை ஆக்சைடில் வந்து நம்ம எப்படி அதை அயானை பிரிச்செடுக்க போகிறோம். அதில் வந்து Fe2O3ங்கிற ஒரு இம்ப்யூரிட்டிஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த இம்ப்யூரிட்டிஸ் நம்ம தனியாக பிரிச்செடுக்கிறதுக்கு நம்ம டைட்டானியம் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டு நல்லா டிசால்வ் பண்ணுறோம். டிசால்வ் பண்ணதுக்கப்புறமா அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நம்ம NaHSO3ன்ற ஒரு சொல்யூஷனை ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆகும்போது நமக்கு அயான் 2 காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அயான் 2 காம்ப்ளெக்ஸ் கூட KCN ஆட் பண்ணி நம்ம ஃபைனலாக K4FeCN6ன்ற ஒரு காம்பவுண்டை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அடிஷன் ரியாக்ஷன் நமக்கு என்ன நடக்குதுன்னா அக்வஸ் அமோனியா ப்ரிசிபிடேட் அதில் ஃபார்ம் ஆகும். அக்வஸ் அமோனியா ப்ரிசிபிடேட் டைட்டானியம். ஸோ அது ஹைட்ரேட் ஆகும்போது நமக்கு டைட்டானியம் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். நமக்கு அயான் காம்ப்ளெக்ஸ் வந்து க்ளீவேஜ் ஆகிடும். அயன் காம்ப்ளெக்ஸ் க்ளீவேஜ் ஆகிட்டு தான் நமக்கு டைட்டானியம் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெட்டல், ரிடக்ஷன் ஆஃப் TiO2. இப்போ அந்த ஃபார்ம் ஆன டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ டைட்டானியம் மெட்டல் வந்து நமக்கு எப்படி ரிடக்ஷன் ஆகுது, கால்சியம் கூட நம்ம ஆட் பண்ணுறோம். டைட்டானியம் டை ஆக்சைடு ப்ளஸ் 2 கால்சியம். ஸோ 2 CaO ரிமூவ் ஆகிட்டு நமக்கு டைட்டானியம் மட்டும் இருக்குது. இது வந்து ஸ்டீல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டானியம் டை ஆக்சைடில் எப்படி ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது மூலிமா நமக்கு க்ரோல்ஸ் ப்ராசஸ் அண்ட் ஹண்டர் ப்ராசஸ் இதெல்லாம் நடந்து நமக்கு TiSO4 எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பற்றி இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதிலேருந்து நமக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி டிஃபர் ஆகுது, எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது டைட்டானியத்துக்கு அப்படின்னும் போது இது வந்து ஒரு சில்வரி ஒயிட் மெட்டல் தான் நமக்கு
சொல்லியிருக்காங்க. டைட்டானியம் வந்து ஒரு சில்வரி ஒயிட் மெட்டல் பார்த்தாலே தெரியும். இது டென்சிட்டி வந்து ரொம்ப லோ டென்சிட்டி. மெல்டிங் பாயிண்ட்னும் போது இது வந்து ரொம்ப ஹை மெல்டிங் பாயிண்ட் 1725 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இது வந்து பியூர் மெட்டல். ஸோ இது வந்து மெட்டா ஸ்டேபிள்னு சொல்லியாச்சு. தென் இதில் வந்து பேராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கான்னு கண்டுபிடிக்கும் போது இது வந்து டைட்டானியம் இஸ் ஏ பேராமேக்னெட்டிக் நேச்சர். தென் இதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டைட்டானியம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட் இன் ஏர். இதில் வந்து நம்ம 1200 டிகிரியில் தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது நமக்கு டை ஆக்சைடு அப்படின்னா நைட்ரைடு ஆட் பண்ணுவோம். டைட்டானியம் கூட டை ஆக்சைடு ஆட் பண்ணும்போது டைட்டானியம் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இதுவே நைட்ரைடு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா TiN2 ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு பார்த்துட்டோம். செகண்ட் வந்து வித் ஹாலஜன்ஸ் கூட எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது பார்க்க போகிறோம். ஹாலஜன்ஸ் கூட நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறோன்னா Cl2 கூட கம்பைன் பண்ணும்போது 350 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு அது ஃபார்ம் ஆகிறது வந்து TiCl4 ஃபார்ம் ஆகும். சிமிலர்லி TiBr4 அதாவது புரோமின் கூட அயோடைட் கூட இந்த மாதிரி நமக்கு ஹாலஜன்ஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ Ti plus 2Cl2 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா TiCl4. தென் Ti plus 2Br2 கூட நடக்கும்போது TiBr4 இந்த மாதிரி அயன் கூட நடக்கும். ஸோ தென் தேர்ட் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா நான் மெட்டல்ஸ் கூட எப்படி டைட்டானியம் கம்பைன் ஆகி ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டைட்டானியம் வந்து H2BC அண்ட் N2 காம்பவுண்ட்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும். அது டைட்டானியம் ஹைட்ரைடு அல்லது டைட்டானியம் போரைட், டைட்டானியம் கார்பைட் இந்த மாதிரி நமக்கு நான் மெட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது இது வந்து கோல்ட் வாட்டர் கூட அட்டாக் ஆகாது அண்ட் ஹாட் வாட்டர் கூட அட்டாக் ஆகுது. பட் இது வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு நம்ம 800 டிகிரி செல்சியஸில் இது ஃபார்மிங் த டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் அது கூட கம்பைன் ஆகிட்டு நம்ம அது 800 டிகிரியில் நம்ம டீகம்போஸ் பண்ணும்போது நமக்கு டைட்டானியம் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். டைட்டானியம் கூட 2 மாலிகுல் ஆஃப் வாட்டர் நமக்கு 2H2 ரிமூவ் ஆகிட்டு ஹைட்ரேட் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம டைட்டானியம் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். தென் ஃபிஃப்த் ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஆக்ஷன் ஆஃப் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபரிக் ஆசிட் இது எல்லாமே நம்ம மெட்டல் டிசால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். டைட்டானியம் மெட்டல் சால்ட்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து நமக்கு ஹைட்ரேட் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் TiCl3 ஃபார்ம் ஆகும். ஃபைனலாக அல்கலிஸ் கூட ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஃபியூஸ்ட் அல்கலிஸ் வந்து டிசால்வ் ஆகிட்டு டைட்டானியம் ஃபார்ம் ஆகும். அதாவது அல்கலி டைட்டானேட் ஃபார்ம் ஆகும். H2 வந்து எவால்வேட் ஆகிடும். யூசஸ்னால் பார்த்தோம்னா 3 யூசஸ் இருக்குது. அதாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க டைட்டானியத்தை. அண்ட் செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அதாவது ஜெட் இன்ஜின்ஸ், கெமிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெரைன் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைட்டானியம் மெட்டல்ஸ் தான் யூஸ் ஆகுது. டைட்டானியம் மெட்டல்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்கு ஜெட் இன்ஜின்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைனலாக நம்ம ஃபைனல் யூசஸ் பார்க்குறோம். ஃபைனல் யூசஸில் என்னென்னா நம்ம ஃபேஸ் பவுடர்ஸு, க்ரீம்ஸு, நம்ம ஒயிட்னஸ் இது யூஸ் பண்ணுற ஒயிட்னஸ் இது எல்லாத்துக்குமே டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி தான் நம்ம அதை மேட் பண்ணுறாங்க.